ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. திமுகவில் அங்கம் வகிக்கும் கூட்டணி கட்சியினர் மக்கள் பிரச்சனை குறித்து குரல் கொடுக்காமல் அரசுக்கு ஜால்ரா அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக பாதி விழுங்கி விட்டதாக விமர்சித்தார். கூட்டணி கட்சியினரை தந்திரமாக ஏமாற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை பிடிக்க பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி சாடினார். இன்னைக்கு 10 ஆண்டு காலம் எப்பொழுது பார்த்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கம் வைக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர் நாங்கள் 10 ஆண்டு காலம் ஒற்றுமையா இருக்கணும். அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி கழிச்சிட்டு திமுகவிலேயே சேர்ந்துக்கலாம்? அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு குரல் கொடுக்க வேணும். ஆனா திமுக கட்சியில கூட்டணியில் இருக்கின்ற கட்சி எதுவுமே குரல் கொடுப்பதில்லை, எல்லாமே ஜால்ரா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை நீங்கள் புகட்ட வேண்டும். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.